அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை வெளிவேடம். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 23, இறை சொற்றொடர்கள் 23 முதல் 26 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். புதினா, சோம்பு, சீரகம் போன்று சிறு காணிக்கைகளிலும் பங்கு போடும் பரிசேயர்கள் உண்மை காணிக்கைகளான நீதி, இரக்கம், நம்பிக்கை இவற்றின் மதிப்பை குறைத்து விடுவதை குற்றமாக சொல்வார் இயேசு. மிக சிறு காரியங்களில் கண்ணாயிருந்து அரிய பெரிய காரியங்களை கோட்டை விடுவார்கள் அவர்கள். இக்கருத்தினை வலியுறுத்த இயேசு மற்றுமோர் உருவக பழமொழியை பயன்படுத்துகிறார். பருகும் போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள். திராட்சை ரசத்தை பருகும் முன் ஈக்களை தவிர்க்க வடிகட்டுவது ஒரு பழைய வழக்கம். இப்படி சிறு பூச்சிகளை விலக்கி ஒட்டகத்தையே விழுங்குகிறார்கள் என்பார் இயேசு. இன்று கூட பாவ மன்னிப்பு பெற ஒரு வரும்போது மன வருத்தத்திற்கும் தீர்மான முடிவுக்கும் துணை புரியாது பாவங்களின் எண்ணிக்கையையும் சூழலையுமே ஆராய்ந்து அலைகின்ற குருக்களுக்கு இயேசு இதையே சொல்வார். இவ்வுரையை லூக்கா தன் தொகுப்பில் 2வதாக வைப்பார். மன தூய்மைக்கும் வெளி தூய்மைக்கும் வேறுபாடு அறியாத பரிசேயர்களை குற்றம் சாட்டுவார் இயேசு. உண்ணும்போது கைகளையும் தட்டுகளையும் கழுவுவதில் அவ்வளவு கவனமாக இருந்து அதே கைகளும் தட்டுகளும் தன்னலத்திலும் பேராசையிலும் கரைபடிந்து கருத்தரிப்பதை பார்க்க தவறுகிறார்கள் என்பார். பேராசையை குறிக்க மத்தேயு கையாளும் சொல் வன்முறையில் திருடுவதையும் காட்டும். தன்னலத்தை குறிக்கும் சொல் கட்டுக்கடங்காத சுயநல பசியையும் காட்டும். தங்களையே புனிதராக காட்டிக்கொண்ட அவர்கள் உள்வாழ்வில் அழுகி செத்து கொண்டிருக்கிறார்கள் என்பார் இயேசு. இவ்வுரையை தன் தொகுப்பில் முதலாக வைப்பார் லூக்கா. அன்பார்ந்தவர்களே, மனிதரில் வெளி ஆடம்பர கொண்டாட்டங்கள் அவர்களின் தனி கவர்ச்சி பெற்றுவிடுகின்றன. ஆனால் உள்ளாந்திர பற்று தரம் குறைத்து பார்க்கப்படுகிறது. நாம் பங்கொள்ளும் நம் வழிபாட்டு நிகழ்ச்சிகள் சவாலான அன்பு, நீதி, இரக்கம் ஆகிய பண்புகளில் வாழ மன வலிமை தரும் சாதனமாக அமைய வேண்டும். பரிசேயர்கள் வேடிக்கையாக தங்களின் வெளிவேட நடிப்பை காட்டினார்கள். சிறு பொருட்களில் கூட 10ல் 1 பங்கு காணிக்கையாக கொடுத்தன. தேவையில்லாததையும் சட்டத்தில் இல்லாததையும் கொடுத்து தாங்கள் நீதிமான்கள், இறைவன் சட்டத்தை தாராள சிந்தனையுடன் கடைபிடிப்பார்கள் என்று காட்டுவதற்காக. ஆனால் உள்ளத்தை கண்டுபிடித்து அவர்கள் நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகிய இறை பண்புகளை தவறவிட்டு வாழ்கிறார்கள் என்று கண்டிக்கிறார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். வெளிவேடமான வாழ்வு என்னிடம் உள்ளதா? வெளி தூய்மை போல நான் மன தூய்மைக்கு முக்கியத்துவம் வழங்குகின்றேனா? நீதி, இரக்கம், நம்பிக்கை போன்ற மதிப்பீடுகளுக்கு முக்கியத்துவம் வழங்குகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, எங்களிடம் வெளிவேடமான வாழ்வு அகற்றப்படவும், வெளி தூய்மையை போன்று மன தூய்மைக்கு நாங்கள் முக்கியத்துவம் வழங்கவும், நீதி, இரக்கம், நம்பிக்கை போன்ற மதிப்பீடுகளுக்கு முக்கியத்துவம் வழங்கவும் வரம் தாரும். ஆமீன்.